கேட்டார், அக்கா எவ்வளவு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், முதலில் 1 லட்சம் என்று சொன்னேன். தம்பி இங்கே ஏறியவுடன் அது 2-3 லட்சமாக மாறியது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாமெல்லாம் லட்சியத்திற்காக நாம் பாடுபடுகிறோம். நாம் அடிப்படையில் இருந்து உண்மையிலேயே நான் அவரை பாராட்டுகிறேன். ஒரு சாமானிய இடத்தில் இருந்து இந்த அளவிற்கு உயர வேண்டும் என்றால் எவ்வளவு கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேச வேண்டும். நான் சுருக்கமாக, இந்த தென் சென்னையில் இதே KK நகரில் இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த KK நகர் விநாயகர் கோயிலில் வைத்துத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்தேன். அண்ணாமலையின் ஈஸ்வரின் மகனான விநாயகரிடம் அந்த முடிவை எடுத்தேன். இன்று அண்ணாமலையாரே வந்து ஆசீர்வதிப்பதை போல நான் உணர்கிறேன். அதே போல இந்த பகுதியில் தான் நான் ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் வசித்து வருகிறேன். 20 ஆண்டு காலம் என கிளினிக் நடத்தினேன். இங்க எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் தென் சென்னைக்கு வந்தேன்னு. தென் சென்னைக்கு வரவில்லை, 40 ஆண்டு காலமாக இந்த மக்களோடு நான் வசிக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே இடத்துல கிளினிக் வச்சிருந்தேன். அந்த கிளினிக் பேர் என்ன தெரியுமா? 100 ரூபாய் கிளினிக். ஏன்னா 2000 ரூபாய் ஸ்கேனுக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள். 2000 ரூபாய் வாங்க வேண்டிய ஸ்கேன வெறும் கரண்ட்டுக்கு மாத்திரம் சார்ஜ் வாங்கி கொண்டு 100 ரூபாய் கிளினிக்காக உங்கள் சகோதரி இங்கே நடத்தி கொண்டிருந்தேன் என்பது இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் தெரியும். நான் எப்ப போனாலும் சொல்றேன், உங்க கிளினிக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்கிறேன் என்று. அதே போல இங்க உள்ள ESI மருத்துவமனை, இந்த ESI மருத்துவமனைக்கு பொதுமக்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு நான் மிக மிக குறைந்த விலையில் ஸ்கேன் செய்து கொடுத்தேன் என்பதையும் பெருமையாக கருதுகிறேன். ஆக பாரதிய ஜனதா கட்சியின் பழக்கம் என்ன என்றால், சேவை செய்துவிட்டு தான் ஓட்டு கேட்போம். ஓட்டு கேட்டுவிட்டு ஓடி போவார்கள் அல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த. ஓட்டு கேட்டுவிட்டு ஓடி போவது மட்டுமல்ல, இங்கே KK நகர் சகோதரர்களுக்கு தெரியும், இங்கே ஒரு பள்ளத்தில் ஓட்டை விழுந்து ஒரு சிறு பெண் இங்கே உள்ளே விழுந்தாள். பஸ் ஓட்டதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் ஓட்டை விழுந்த பஸ்களை கூட ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். என்னிடம் கேட்டார்கள், 2 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே போட்டி போடுகிறார்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று. நான் சொன்னேன், அவர்கள் நிச்சயமாக 2 பேரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நிரந்தரமாக ஆக்கப்பட போகிறார்கள் என்று. இந்த பகுதி மக்களின் பிரச்சனைகள் எனக்கு நன்றாக தெரியும். நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறேன். மரியாதைக்குரிய அகில பாரத தலைவருக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறேன். அருமை தம்பி மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேட்பாளராக எனக்கு இது ஒரு புது அனுபவம் தான். அதனால நிச்சயமாக இன்று அவர் பேச வேண்டும். உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக நான் இங்கே வந்திருக்கிறேன். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். தென் சென்னை மக்கள் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கின்றீர்கள். 2 அற்புதமான ராஜ்பவன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவே ஒரு ஆளுநர், இந்திய அளவிலே தனி ஒரு மரியாதை. ஆனா இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சேருக்கு வந்தாங்கன்னாங்க, அந்த சேர்ல அவர்களுக்கு பிறகு அவருடைய மகனோ மகளோ, அவர்களுக்கு பிறகு பேர குழந்தைகள். இப்ப 5G 5ஆம் ஜெனரேஷன்ல தமிழகத்தினுடைய நாற்காலி இருக்கு. ஆனா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு உயரிய பதவி, அந்த மாநிலத்தினுடைய முதல் குடிமகள்,
2 மாநிலத்தினுடைய முதல் குடிமகன். எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சாதாரண பெண்மணியாக தென் சென்னையில நம்முடைய வெற்றி வேட்பாளராக களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வேள்வி இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளர் தென் சென்னை மக்களுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிடைத்திருக்கின்றார். பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பம். அவங்களுடைய தந்தையை பத்தி தெரியும். தமிழகத்திலே ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அக்காவினுடைய தந்தையை போல் இருக்க வேண்டும். அதிலே அரசியல் பயின்றவர். அதுல பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்து, மருத்துவராக இருந்து, படிப்படியாக ஒரு பொறுப்பாக ஏணிப்படியை போல் ஏறி வந்து மாநிலத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது தாமரை மலர்ந்தே தீரும் என்கின்ற சொல்லுக்கு சொந்தக்கார். எல்லோருக்கும் உத்வேகமும் நம்பிக்கையும் கொடுத்து தமிழகம் முழுவதுமே 5 ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்து கட்சிக்கு உரம் போட்டு வளர்த்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்து பிரதமருடைய அன்பையெல்லாம் பெற்று ஒரு மாநிலம் அல்ல 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து இன்னைக்கு ஒரு சாதாரண பெண்மணியாக நம்மோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, அதனால்தான் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், அக்காவும் கொடுத்து வைத்தவர்கள். 40 ஆண்டு காலம் இருந்த மண்ணிற்கு திரும்ப பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்டவன் அக்கா கொடுத்திருக்கிறார். 40 ஆண்டு காலமாக இருந்த ஒரு சாதாரண பெண்மணி உயிரி இடத்திற்கு சென்று மறுபடியும் சாதாரண பெண்மணியாக உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கின்றார். அதான் சகோதர சகோதரிகளே, வெற்றி நிச்சயம், அது உறுதி, அது எந்த மாற்று கருத்து இல்லை. இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு தென் சென்னையினுடைய மக்கள் அன்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். விக்டரி மார்ஜின் ஐயா, எந்த அளவுக்கு மார்ஜின்ல ஜெயிக்க வைக்க போறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு கேள்வி. எல்லா மக்களும் தமிழிசைக்கு வந்து விட்டார்கள், நாங்கள் வாக்களிக்க போகின்றோம். அக்காவை பொறுத்தவரை மாற்று கட்சி நண்பர்களும் வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள். நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழக அரசியல்ல ஒரு புதிய சரித்திரமாக இருக்க போகிறது. மாற்று கட்சி நண்பர்கள் இந்த கட்சி தாங்க. ஆனா 2024 எங்களுடைய வாக்கு மோடி ஐயாவுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் இங்கே வாக்கு போட போறோம். எந்த கட்சி என்று பார்க்க போவதில்லை, சித்தாந்தம் பார்க்க போவதில்லை, தாமரை சின்னத்தை பார்க்க போகின்றோம் என்று. இன்னைக்கு நான் 2-3 விஷயத்தை மட்டும் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போற எம்பி என்பவர் இந்தியாவில் 543 எம்பியில ஒரு மிக வலிமையான ஒரு எம்பி தென் சென்னை கிடைக்க போறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க தெரிந்தவருக்கு ஒரு பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய பிரச்சனையை தீர்க்க தெரியாதுங்களா? தென் சென்னை ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய தொகுதி. மழை வந்தால் வெள்ளத்திலே மூழ்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றி வைத்திருக்கின்றார். இந்த முறை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது பார்த்தேன், போட்டுக்கறி இலவசமா கொடுக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க. தேர்தல் அறிக்கையை திருப்பி பார்த்தேன். ஆனா இன்னைக்கு தமிழிசை அக்கா அவர்கள் தான் நமக்கு படகு. தமிழிசை அக்கா அவர்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து. தமிழிசை அக்கா அவர்கள் தான் தென் சென்னை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலம். நீங்க படகா பார்க்கலாம், பாலமாக பார்க்கலாம், மருந்தாக பார்க்கலாம், எப்படி பார்த்தாலும் கூட உங்களுடைய வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அதை நிவர்த்தி செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால்தான் அலைகடலாக திரண்டிருக்கின்றோம். இந்த வேட்பாளருக்கு போட்டி யாருங்க? தென் சென்னை எப்ப வெளியவே வராத இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியாளரா? இல்லை. மக்களுக்காக பணி செய்வதற்காக செய்திருக்கக்கூடிய பணியை தூக்கி எறிந்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய இவருக்கு போட்டியாளர் யாரும் இல்லை. அதனால தயவு செய்து இவர்களுடைய போட்டியாளரோடு அழைத்து விடாது. இவருக்கு போட்டிய சென்னை நகரத்தை வளர விடாமல் யார் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு அக்காக்கு போட்டி. மழை வரும் பொழுது வெள்ள வருது இல்லைங்களா, அதோடு அக்காக்கு போட்டி. சென்னை மக்கள் ஏழைகள் இருக்கின்றார்கள் என்றா தொடர்ந்து ஏழைகளாகவே வச்சிருக்கிறாங்களா, அவங்களோட அக்காக்கு போட்டி. ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் சதி செய்து பாரதிய ஜனதா கட்சி வளரவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றால் அவர்களோடு அக்காவுக்கு போட்டி. நான் அக்காவை தயவு செய்து மற்ற வேட்பாளர்களோடு நீங்கள் போட்டி போட வைத்து விடாதீர்கள். அவருடைய இலக்கு பெரிது, கனவு பெரிது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு பெரிது, கனவு பெரிது. தென் சென்னையை அடியோடு மாற்றுவதற்காக களமிறங்கி இருக்கிறார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அரசு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பொறுப்புகளுக்காக வரலீங்க. முழுமையாக 5 ஆண்டுகள் நீங்க கொடுத்துப்பாரு. 5 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள் யாருக்கும் நம்ம கொடுத்துட்டோம் ஐயா. படித்தவர்கள் பண்பாக இருக்கிறீங்க. 5 ஆண்டு மட்டும்தான்
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 5 ஆண்டுகள் மட்டும்தான் கேட்கிறாங்க. 5 வருஷம் முழுமையாக இதை மாற்றி காட்டுகின்றோம். முழுமையாக தென் சென்னையை பொறுத்தவரை மழை வந்தா எப்படி வெள்ளம் வந்துடும் பார்த்திடலாம். எத்தனை ஆயிரம் கோடி வேண்டும் அக்கா கொண்டு வர போகின்றார். மக்களுக்கு என்னென்ன அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்க்க போறார். அதனால் நீங்கள் நினைக்க வேண்டும், ஒரு அற்புதமான அடிக்கடி கிடைக்காத எப்பவாவது கிடைக்கக்கூடிய இது போன்ற ஒரு வேட்பாளர் இப்ப நமக்கு கிடைத்திருக்கின்றார். நம்மை நம்பி வந்திருக்கின்றார். தமிழகத்தில் 39 தொகுதிகள் இருந்தும் கூட நம்மை நம்பி தென் சென்னைக்கு வந்திருக்கின்றார்கள். வெற்றி வாய்ப்பை பார்த்தெல்லாம் வரலைங்க. அவர்களுக்கு தெரியும் எங்கே என்றாலும் கூட சேவை செய்கின்ற நோக்கத்தில் வந்திருக்கிறான். அதனால் வெற்றி உறுதியாக இருந்தாலும் கூட இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு அது வெற்றியாக இருக்க வேண்டும். இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு போனா எப்படிப்பட்ட மரியாதை மக்கள் கொடுத்து ஒரு சாமானிய பெண்மணிக்கு வாக்களிக்கின்றார்கள் என்கின்ற உரத்த செய்தியை தென் சென்னையில் இருந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து தாமரை மலர்ந்தே தீரும். தென் சென்னையில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகம் எங்கும் தாமரை மலர்ந்தே தீரும். பாரத தேசம் எங்கும் தாமரை மலர்ந்தே தீரும். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. பாரதத்தை காப்பதற்கு வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம், அமைச்சர்கள் இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், எம்பி திராவிட முன்னேற்ற கழகம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழகம், 4 அடுக்கிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து அவர்கள் செய்த சாதனை என்னங்க? சிங்கார சென்னையாக இருந்ததை சிங்கிங் சென்னையாக மாற்றி இருக்கின்றார்கள். அவருடைய சாதனை ஒன்று. இவ்வளவு பெரிய நகரம், உலகத்தினுடைய முக்கியமான நகரம், அடிப்படை வசதிகள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அடிப்படை வசதிகள் இல்லாமல் இந்த முறை இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மருந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஒரே மருந்து ஊழலாட்சிக்கு எதிராக, சென்னையிலே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு எதிராக, எல்லாவற்றையும் தாண்டி சென்னை எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு எதிராக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென் சென்னை வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பார்க்கிறீங்க. அவர்களுக்கு பின்பு அவர்கள் குடும்பம், அவர்களுக்கு பிறகு அவர்கள் குடும்பம், 4 தலைமுறை 5 தலைமுறையாக இருக்கக்கூடிய சேர்ல பெவிகால் போட்டு அமர்ந்திருக்கின்றார். ஆனா நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மாநிலம் அல்ல, 2 மாநிலத்தினுடைய ஆளுநர், 2 மாநிலத்தினுடைய முதல் குடிமகன், 2ஐயும் விட்டுவிட்டு சாமானிய மனிதராக இப்பொழுது களத்திலே நமக்காக போராட வந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்கள் தென் சென்னைக்கு கிடைத்திருக்கின்றார். தென் சென்னையினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய வலிமை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையில் இருக்கு. ஐயா, இன்னைக்கு நமக்கு தெரியும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உறுதியாக அக்கா அவர்கள் வெற்றி விட போறாங்க. மோடி அவர்களுடைய 400 எம்பிக்கள்ல ஒருவராக அக்கா இருக்க போறாங்க. அக்காவை தவிர யார் இங்கே வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட 40ல ஒருத்தரா இருப்பாங்க. எதிர்கட்சி நாற்காலியில் இருக்கக்கூடிய 40லே ஒருவராக இருப்பவர் வேண்டுமா? 400லே ஒருவராக இருந்து சென்னையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வெற்றி வேட்பாளராக வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்திருக்கின்றீர்கள். எழுச்சியை பார்க்கும் பொழுது அக்கா அவர்கள் வெற்றி பெறப் போவது உறுதி. இன்னைக்கு அதை தாண்டி உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியாக சென்னை மக்கள் உரத்த குரல்ல ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் சொல்ல வேண்டும். உரத்த குரல்ல அக்கா அவர்களோடு நிற்கின்றோம், மோடி அவர்களோடு நிற்கின்றோம், மாற்று அரசியலுக்காக நிற்கின்றோம், சென்னையினுடைய வளர்ச்சிக்காக நிற்கின்றோம், சாதாரண அடித்தட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடு நிற்கின்றோம் என்று உரத்த குரல்ல ஏப்ரல் 19ஆம் தேதி சென்னை மக்கள் நீங்கள் சொல்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு.